அனைவரும் பொதுநிலையினர் சேர் வயசான ஆட்களுக்கு போட்டிருக்கு. இளைஞரா கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்திருக்க, வயசான ஆட்களோ முடியாதவங்க சேர்ல உட்காருங்க. குரல் டெல்லிக்கு கேட்கிற மாதிரி நம்ம கோஷம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் அடுத்து தங்கச்சி மடத்தில் அனைத்து விசைப்படகு மீனவர்கள், நாட்டுப்படகு மீனவர்கள், சிறையில் உள்ள மீனவர்களின் குடும்பத்தினர் இணைந்து இன்றைய தினம் காலை முதல் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனைத்து கட்சியினரும் ஆதரவு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு படகு அரசுடைமையாக்கப்பட்டு வருவதும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 23ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 5 படகையும் அதிலிருந்து 32 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு வெலிக்கடை சிறையில் 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறை கைதிகளாகவும் 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நீதிமன்ற காவலில் உள்ளனர். மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியும் இலங்கை வசமுள்ள 100க்கும் மேற்பட்ட படகுகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் கிடப்பில் போடப்பட்டுள்ள இந்திய இலங்கை மீனவர்கள் பேச்சுவார்த்தை துரிதப்படுத்தி உடனடியாக மீனவர்கள் பிரச்சினை நிரந்தர தீர்வு பெற மத்திய அரசு நடவடிக்கை வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் அடுத்து தங்கச்சி மடம் வலசை தெருவில் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள், சிறையில் உள்ள மீனவர்களின் உறவினர்கள் இன்று முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு அதிமுக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், SDPI உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்திருந்தன. மேலும் இந்த உண்ணாவிரத போராட்டம் இரவு பகலாக நடைபெறும் எனவும் மத்திய அரசு படகையும் மீனவர்களையும் விடுதலை செய்வதாக உறுதியளித்தால் மட்டுமே இந்த போராட்டம் கைவிடப்படும் என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். தங்கச்சி மடத்தில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டம் காரணமாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் தங்கச்சி மடம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மீனவர்களின் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 5 நாட்களாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் மீனவர்கள் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை சிறைபிடிப்பை கண்டித்து தங்கச்சி மடத்தில் தொடர் உண்ணாநிலை அறப்போராட்டம் ஆரம்பிச்சிருக்கான். ராமேஸ்வரத்து மீனவர்கள் காலை வரட்டு வேலைநிறுத்த போராட்டம் அறிவிச்சிருக்கோம். இதைத் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலுமே ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கேட்டிருக்கோம். விசைப்படகு, நாட்டுப்படகு மீனவர் சங்கங்கள் பூரா ஆதரவு தர சொல்லியிருக்காங்க. கடந்த 23ஆம் தேதி மீன்பிடிக்க போன 5 விசைப்படகு 32 மீனவர்கள் சிறையில் இருக்காங்க. இது போக கடந்த 19ஆம் தேதி 3 விசைப்படகு 10 மீனவர்கள் சிறையில் இருக்காங்க. இதுவரை 107 மீனவர்கள் தண்டனை கைதிகளாக இலங்கை சிறையில் சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இலங்கை அரசுடைமையாக்கியிருக்கு. மத்திய அரசாங்கம் மீனவர் விஷயத்துல ரொம்ப மெத்தன போக கையாளுறாங்க. நாங்களும் இந்திய பிரச்சனை தான் சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதனால இந்த போராட்டத்தின் நோக்கம் மத்திய அரசாங்கத்தை கண்டிச்சோ இல்ல பொதுமக்களுக்கோ பொது சொத்துக்கோ இடையூறு ஏற்படுத்துறதோ பாதிப்பு ஏற்படுத்துறதோ கிடையாது. எங்களுடைய கோரிக்கைகள் வெல்லுவர மத்திய அமைச்சர் இந்த இடத்துல உங்க பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர்றோம் சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நாங்க எந்திரிச்சு போக மாட்டோம். இந்த போராட்டம் தொடர் போராட்டம். இந்த போராட்டமானது வேற திசையை நோக்கி போறது போகாது மத்திய மாநில அரசாங்கத்துடைய கையில தான் இருக்கு.